ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ஃப்ரிட்ஜ் டூர் ப்ளஸ் ஆர்கனைசிங் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோடது வந்து ஆர்டினரி ஃப்ரிட்ஜ் தான், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான், 4 ஸ்டார் ரேஞ்ச். அது பவர் சேவிங் இதில் மோடில். ஃப்ரிட்ஜுக்கு மேலே இந்த மாதிரி அபியோட பழைய பேபி டவல் தான், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜ் மேலே அதை விரித்து ஒரு ஃப்ளவர் வாஷ் ப்ளஸ் அந்த ஸ்டெபிளைசர் ரெண்டும் வச்சுருக்கேன். ஃப்ளவர் வாஷ் இது வந்து நான் பண்ண நியூஸ் பேப்பர் டிஐஒய் ஒர்க்கு. இது வந்து நான் கன்சீவாக இருக்கும்போது பண்ணின ஒரு ஃப்ளவர் வாஷ் தான், நியூஸ் பேப்பர் கிராஃப்ட். இது இந்த பூ மட்டும் நான் ஆர்டிஃபிஷியலாக வாங்கி வச்சது, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ஞாபகத்துக்காக இது நல்லா வச்சுருக்கேன். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும் அந்த நியூஸ் பேப்பர் டிஐஒய் ஒர்க்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அப்பப்போ நம்ம இந்த துணியை மட்டும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா போதும், நிறைய டஸ்ட்டு வந்து படியாது. அதே மாதிரி இந்த ஸ்டெபிளைசரையும் நம்ம வீக்லி ஒன்ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டோம்னா அதிகமாக தூசி படியாது. ஃப்ரிட்ஜ் டோரை வந்து நம்ம 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி வைப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எப்பயுமே நீட்டாக இருக்கும். அடிக்கடி ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணால் பவர் வந்து அதிகமாக செலவாகும். ஸோ இது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுங்கிறதுனால ஃப்ரீசர் எல்லாம் உள்ளேயே இருக்குது. சைடில் வந்து இந்த அட்ஜஸ்டிங் பட்டன் அப்பப்போ கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு, நடுவில் இருக்க அந்த ப்ளூ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா அப்பப்போ அந்த டீஃப்ரீஸ் ஆகி தண்ணியெல்லாம் இந்த ட்ரேயில் ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் அதை எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஐஸ் மாவு அரைக்கிறதுக்கு ப்ளஸ் வெண்ணெய் எடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். கீழே இருக்க ட்ரேயில் பாலெல்லாம் அதிகம் ஸ்டோர் பண்ண மாட்டோம். நான் வந்து இப்போ க்ரீம் வச்சுருக்கேன் ரெசிபிக்காக. பட்டரும் வந்து அதில் ஸ்டோர் பண்ணிப்போம். இப்போ இல்லை. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து கீழே இருக்கும், ஃப்ரூட் மட்டும் இந்த மாதிரி குட்டி பவுல் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுப்பேன். ஒரு பாக்ஸில் வந்து கொரியாண்டர், ஒரு பாக்ஸில் வந்து கறி லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். அதிகமாக ஃப்ரூட்ஸ் வாங்க மாட்டோம். ஒரு 3 days கலவாக வாங்கி அப்பப்போ அதை வந்து முடிச்சுடுவோம். கீழே வந்து 2 இந்த ப்ளூ கண்டெய்னர் இருக்குது. ஒரு பாத்திரம் லெஃப்ட் ஓவர் குழம்பு வந்து அங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு பச்சை மிளகாயும் இன்னொன்றில் வந்து டிஷ்யூ பேப்பர் இதே மாதிரி போட்டு இஞ்சியும் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதனால் அதிகமாக வந்து அது வாடாமல் இருக்கும். ஸோ அடுத்தது இந்த கீழே இருக்க அந்த ரேக்குக்கு மேலே எக் கேஜ் வச்சுருக்கேன். அதில் வந்து அளவாக தேவைப்படுற அளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணிப்பேன் எக்கை. இது வந்து ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து ட்ரே மாதிரி வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுடர்ஸ், ரேராக யூஸ் பண்ணுற பவுடர்ஸ். ஒன்று வந்து இந்த அஸ்வகந்தா பவுடர். இது வந்து பாலில் கலந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் மெமரி பவர் அதிகமாகும். இது பீஸா சீசனிங், பீஸாக்கு மட்டும் இல்லாமல் தோசையில் கூட போடலாம். இது வந்து ஈஸ்ட், இன்னொன்று பேக்கிங் பவுடர். இந்த பீஸா சீசனிங் வச்சு நான் வந்து கஷாயம் கூட பண்ணி சாப்பிட்லாம். பெசல் லீஃப் இதுதான் அது பவுடர் அது. ஸோ இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து விரிக்கிறதுனால நிறைய டஸ்ட் ஆகாது. இப்போ இந்த ட்ரேவை வந்து ஒரு மூலையில் வச்சுட்டா ரேராக நம்ம எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே வந்து வெஜிடபிள் ஸ்டோரேஜ் செக்ஷன். இதில் வந்து தக்காளி மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும். பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி துணி பையில் வந்து போட்டு இந்த டொமேட்டோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் காலியாக இருக்குது. அப்படி இல்லைனாலும் நிறைய டம்ப் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பிளாஸ்டிக், கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட பேக்கிங் கவர் அது. ஸோ இந்த மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம துணி ஐட்டம்ஸே யூஸ் பண்ணுறது நல்லது. அப்படி துணி கவர் யூஸ் பண்ணுறதுனால அதிகம் வேர்த்து அழுகாமல் இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஷீட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நீட்டாக இருக்குது. டஸ்ட்டெல்லாம் அதிகம் படிஞ்சாலும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ கறி லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி காம்போடு தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஏர்டைட் பாக்ஸ் பீடியாஷியோரோடது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் புதினாவும் பால் ஆடை எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு. மேலே இருக்க எக் ட்ரே வந்து எப்பயும் காலியாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் டோரோட லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி வெனிலா எசன்ஸ் ப்ளஸ் இந்த க்ரீன் கேப் இருக்க அந்த பாட்டிலில் வந்து சப்ஜா சீட்ஸ், அதாவது வெசில் சீட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லது, அதனால் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது நல்லது. இதில் வந்து பாதாம் ப்ளஸ் முந்திரி, இன்னொன்றில் வந்து ஃப்ளக்ஸீட் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த செக்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், இதெல்லாம் சில்லி சாஸ் அதெல்லாம் இருக்குது. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா சின்ன கெட் டுகெதர் மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம்.
இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸு, ரைசின், பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருப்பேன். அபிக்கு கூழ் காய்ச்சும் போது இது ஒரு பிடியளவு எடுத்து போட்டு அப்படியே அந்த பவுடரோடு அரைச்சி காய்ச்சி கொடுப்பேன். இதில் வந்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன சாக்லேட் சிப்ஸு, அப்புறம் சாக்லேட் சாஸ், அந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு வச்சுருப்பேன். கொஞ்சமாக வாங்கி தேவைப்படுற அளவுக்கு அப்பப்போ யூஸ் பண்ணி சீக்கிரமாக தீர்ற மாதிரி ஐட்டங்கள். அடுத்தது இது வந்து சுக்கு பொடி. இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா கோலி வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது, நல்லா டைஜஷனுக்கு நல்லது. ஸோ சிம்பிளான இந்த ஃப்ரிட்ஜு தான். ஸோ இந்த சிம்பிளான ஃப்ரிட்ஜ் டூர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எப்போவுமே இப்படியே இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்பப்போ நான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீக்லி ட்வைஸ் வந்து நாங்கள் வாங்குவோம். அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.